ஆனைமலைக்கு அருகில் இருக்கிற ஒரு அழகிய கிராமத்தில் மனமொத்த தம்பதியர் 2 பேர் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக நேசிக்கிறாங்க. அப்படி அவங்க வாழ்ந்து வந்த நேரத்தில் அவங்க மனைவி கர்ப்பம் ஆகுறாங்க. கணவனும் மனைவியும் அன்பாக இருந்த காரணத்தினால மனைவி தாய் வீடு கூட செல்லாமல் பிரசவத்தை தன்னோட கணவன் முன்னிலையிலேயே நடத்திக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. நாட்கள் போக போக பிரசவ வலி ரொம்ப அதிகமாகுது. மனைவி பற்ற கஷ்டத்தை தாங்க முடியாத கணவன் வலி மிகுந்த நேரத்தில் அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு மருத்துவச்சி அழைத்து வர கிளம்புறாரு. ஆனால் அதே சமயம் மனைவியை தனியாக விட்டு செல்வதற்கும் அவருக்கு பயம். இவன் தனியாக சென்று மருத்துவச்சியை அழைத்து வருவதுன்னா மனைவியை தனியாக விட முடியாது. அடர்ந்த காடு வேற, வன விலங்குகள் அதிகம், பக்கத்தில் மனுஷங்க யாருமே இல்லையே, என்ன செய்யறது என்று தவிர்த்து கொண்டிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிட்ட அவர் மனைவி 2 கல் தொலைவில் தான் அம்மா வீட்டு இருக்கு, அங்கே போவோம், அங்கே ஒரு மருத்துவச்சி இருக்காங்க, அவங்களுக்கு முக்காலமும் தெரியும், தெய்வ சிந்தனையும் நற்பண்புகளும் ஞானத்தை நடப்பது அறிவும் திறனும் அவங்களுக்கு இருக்கு, நன்கு மருத்துவம் செய்கிறாங்க, அவர்கிட்ட போகலாம், கஷ்டப்பட்டு நான் உங்க கூட நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசவ வேதனையும் வலியும் தாங்க முடியாத நிலையை ஏற்றதால வேறு வழி இல்லாமல் தாய் வீடு நோக்கி பயணமாகறாங்க. மெதுவாக நடந்து நடந்து 1 மைல் தூரம் வந்து சேர்ந்துட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு விளக்கு ஒளி ஒன்று தெரியுது. அந்த சமயத்தில் புருஷன்கிட்ட, என்னால் இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நீங்கள் போய் அந்த விளக்கு வெளிச்சத்தில் மனுஷங்க இருப்பாங்க, அங்கே மருத்துவச்சியும் இருப்பாங்க, தயவு செஞ்சு அவங்கள அழைச்சிட்டு வாங்க, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கணவனும் வேறு வழி இல்லாமல் அவங்கள அங்கேயே அமர வச்சுட்டு விளக்கு வெளிச்சத்தை நோக்கி நடந்து போகிறார். ரொம்ப மன வருத்தத்தோட வேறு வழி இல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி போய் மருத்துவச்சியோட வீட்டுக்கு ஏதோ தட்டுறாரு. அவர்கிட்ட நிலைமையை எடுத்து சொல்ல அவங்களும் மருத்துவ சாதனங்களையும் உபகரணங்களையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் தலையாரி இன்னும் சில முக்கியஸ்தர்களை அழைச்சிக்கிட்டு அவங்க மனைவி இருந்த இடத்துக்கு அனைவரும் வந்து சேர்றாங்க. அங்கே வந்து பார்த்தப்போ அவங்க மனைவியை அங்கே காணலை. இது என்னவா சோதனை, மனவேதனை என்று எல்லாரும் வருத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது மருத்துவச்சி, ஆஹா, நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு, என் கனவு நிஜம் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்க தொடங்கினாங்க. அப்பொழுது அங்கு கண்ட காட்சி வந்து ரத்தம் உரைய வச்சது எல்லாருக்கும். அங்கே அவள் கண்ட காட்சி அவரோட மனைவியும் புதிதாக பிறந்த குழந்தையும் இறந்து கிடந்தது. அதை பார்த்து கதறி அழுது உடனே அந்த மருத்துவச்சிக்கிட்ட, அம்மா, நீங்கள் கண்ட கனவு பழிச்சிருச்சுன்னு சொன்னீங்களே, நீங்கள் என்ன கனவு கண்டீங்க, என்ன நடந்தது, எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே அந்த மருத்துவச்சி, நீ மனைவியை விட்டு வந்தவுடன் ஒரு பெரிய கருத்து உருவம் ஒன்று இவங்களை நோக்கி கையை நீட்டிக்கிட்டே வந்துச்சு. அது கண்டு அவங்க பயந்து எழுந்துக்க முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு அளவுக்கு மேலே ஓட முடியாமல், என்னை விட்டுவிடு என்று அந்த கரிய உருவத்திடம் கெஞ்சினாங்க. ஆனால் அந்த கோர உருவமும் விடாமல் அவளை துரத்துச்சு. அந்த நேரம் அவருடைய போராத காலம் அவள் அங்கிருந்து மாட்டுச்சாணியில் கால் வைத்து வழுக்கி விழுந்து உயிரை விட்டுட்டா. அதே நேரத்தில் அவள் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து வானலாவி ஒரு பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் கைகளில் வேலுடனும் ஆயுதங்களுடனும் அந்த கரிய கொடிய உருவத்தை நோக்கி வந்து அவனுடைய மார்பை பிளந்து அந்த பெண்ணின் காலடியில் போட்டுருது. இதுவே தான் நான் கண்ட கனவு என்று அந்த மருத்துவச்சி அந்த கணவன்கிட்ட கூறுறாங்க. மேலும் அவள் சாதாரண பெண் அல்ல, வானில் தேவலோகத்திலிருந்து மண்ணில் உயர்த்த பெண் அவள். அவள் பக்தர்களை மனிதர்களை ரட்சிக்க வேண்டி உருவான தெய்வாம்சம் பொருந்திய பெண்ணவள் என்றும், மற்றும் காமதேனுவினால் இடைப்பட்ட சாணத்தில் கால் வைத்து இறக்காமல் இருந்திருந்தால் வேறொரு ரூபத்தில் அவள் இருந்திருப்பாள். மாட்டுச்சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இருந்ததனால் மாசாணி என்று பெயர் பெற்றார். இவள் மானிட பிறவி அல்ல, தெய்வ பிறவி. ஆனாலும் இந்த அரக்கனை அழிக்க வேண்டி உருவானவர் என்பதனாலும் இந்த தெய்வாம்சம் பொருந்திய அம்மனை அரக்கன் காலடியில் உள்ள இந்த அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டி பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும். மாட்டு சாணத்தில் கால் வைத்து விழுந்ததால் மாசாணி என்றும் இன்று முதல் அவளுக்கு பெயரும் விளங்கும் என்று அங்கிருந்த மக்கள் கூறினார்கள். அதுவே மாசாணி அம்மன் என்ற பெயர் வரலாறாயிற்று. இந்த அம்மனை தொழுபவர்களுக்கு பில்லி சூனியம், மாதவிடாய் கோளாறு, பேய் பிசாசு முதலிய பிடித்திருப்பவர்கள் ஒரு முறை மாசாணி அம்மன் கோயில் சென்று வணங்கிவிட்டு வந்தாங்கன்னா அத்தனை பீடைகளும் நோய்களும் துன்பங்களும் நீங்கும் என்று மாசாணி அம்மன் வரலாறு சொல்லுது. மேலும் பொன், பொருள், நகை போன்றவற்றை திருடி சென்றோ இல்லை பணம் வாங்கி கொண்டு இல்லை என்று கூறுபவர்களுக்கோ பழி தீர்க்க அங்கு மிளகாய் அரைத்து வைக்கும் நிகழ்ச்சியும் இருக்கு. அங்கே உள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை அரைத்து வைத்து 3 மாதம் வரை காத்திருந்தா எடுத்தவங்க பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை துரோகம் செய்தவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டுருவாங்க. அவ்வாறு கேட்கல அப்படின்னா அவங்க உடல் மிளகாய் தேய்த்தது போல எரியும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அவ்வாறே அவளது கோரிக்கை நிறைவேறியவுடன் அம்மனுக்கு மீண்டும் பாலாபிஷேகம், இளநீர் போன்றவற்றை செய்து அம்மனை குளிர்ச்சி செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுன்ற சஜஷன் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.
நன்றி, வணக்கம்.